ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு சனி செவ்வாய் 12இல் சனி 4இல் செவ்வாய் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு இந்த சனி 12லையும் செவ்வாய் ஒரு மாதத்துக்கு மேலேயும் இருக்க போகுது. பட் நான் இப்போ இதில் எடுத்துகிட்ருக்கிற டைமிங் 15 நாள் தான். பிப்ரவரி 1லேருந்து 14 வரைக்கும் குருவனுடைய 2ஆம் பாதத்தில் 2 கிரகமும் இருக்குது. அதனால் இதில் அக்யூரஸியாக நமக்கு என்ன நடக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறது தொழில் ஸ்தானம், உற்பத்தி ஸ்தானம், கன்ஸ்ட்ரக்ஷனு, ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் மெட்டீரியல்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே செவ்வாய் 4ல் இருக்கிறது ஒரு வேகத்தை கொடுக்கும் இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம். ஆனால் அந்த அளவுக்கு வேகம் பண்ண 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 நமக்கு வேலை ஆகலையே, ஏதோ ஒன்று தடை பண்ணிகிட்டே இருக்கே, ஒர்க்கில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கே, உற்பத்தி நடக்கலையேங்கிற கோளாறு வர்றதுக்கு காரணம் குரு. செவ்வாய் நிற்கிறது குரு நட்சத்திரம், குரு 3ல் இருக்கார். ஸோ இந்த மாதிரி அவஸ்தைகள் சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி விரைச்சனி 12ல் சனி இருக்கார். அவரும் குரு மாதிரி செயல்படும்போது அந்த விரயத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு கம்மி பண்ணுறார். ஏன்னா குரு 3ல் இருக்கிறதுனால அந்த விரயம் பெருசாக நடக்காமையும், நமக்கு மனசு கோணாமல், நம்மளுடைய மனசு சங்கடப்படாமல், நம்மளுடைய ஹெல்த்தில் இருக்கிற ப்ராப்ளமெல்லாம் சரி கட்டுற விதமாக, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக குரு நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். அப்போ ஒரு பக்கம் செவ்வாய் உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மைனஸ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் நெகட்டிவான செலவுகள் வர்றதை தடுக்கிறாரு. விரைச்சனி இருந்தாலும் விரைச்சனிக்காக நம்ம பயந்துக்க வேண்டியதில்லைன்ற மாதிரி குரு சப்போர்ட் பண்ணுறார். அப்போ இந்த 2 ஆஸ்பெக்டில் 2 விதமாக சனியும் செவ்வாயும் வேலை செய்கிறாங்க. ஆனால் இந்த 2 பேரும் இந்த 15 நாள் ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ளே வர்றாங்க குருவனுடைய சாரம் பெற்று. அதனால் என்னாகும் அப்படின்னா, இந்த செவ்வாயினுடைய பலனை சனியும் பகிர்ந்துக்குவார், சனியினுடைய பலனை செவ்வாயும் பகிர்ந்துக்குவார். அப்போ இந்த பகிர்தலில் நமக்கு என்ன நடக்கும்னா, உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கணும். இப்போ என்ன தான் குரு 3ல் இருந்தாலும் இந்த சனி செவ்வாய் கான்ட்ரடிக்ஷன், அதாவது ஒருத்தர் தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது, அது இரத்த சம்மந்தப்பட்ட உறவாக இருக்கலாம், நமக்கு பேரண்ட்ஸாக இருக்கலாம், பூர்வீக சம்மந்தப்பட்ட நபர்களாக இருக்கலாம், பங்காளி வர்க்கம், இது மாதிரி வேலை செய்கிற நபர்களாக கூட இருக்கலாம், நம்ம ஒரே ஃபீல்டில் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம். அதனால் தேவையில்லாத ஒரு அதிருப்தி மனப்பான்மை, சலசலப்பு, சஞ்சலம் இதெல்லாம் கொடுக்கும். அப்போ இந்த சேர்க்கையில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா 2 கிரகமும் குரு காலில் நிற்கிறதுனால, குரு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பெரிய விபத்தோ பெரிய ஒரு விரயமோ நடந்துடாது. அப்போ செலவுகளை தடுக்கிற மாதிரி குரு உட்காந்துட்டார். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் தேவையில்லாமல் அந்த உறவு முறைகளில் அலைச்சல் திருச்சல் வந்துடக்கூடாது. வேலை நடக்குது, ஆனால் விருப்பம் இல்லாமல் நடக்குது. வேலை நடக்குது, ஆனால் சண்டையோடு நடக்குது. ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு குறிப்பிட்ட இலக்கை நம்ம அடைகிறோம், ஆனால் டென்ஷனோடு அதை முடிக்கிறோம். அந்த மாதிரி சூழல்களை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சனி அப்படிங்கிற காரகத்துவத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். தாமதப்படுத்தக்கூடாது. நாளைக்கு செஞ்சுக்கலாம், கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதே போல் மிக மிக அவசரமும் படக்கூடாது. இந்த செவ்வாய் அவசரப்படுத்துவார். அப்போ ஒரு அவசரப்பட்டு டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது. ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு தீர்வு இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு டக்குன்னு முடிவெடுத்தோம்னா, அதன் மூலம் இந்த செவ்வாய் சனி என்ன பண்ணோம்னா உறவை கொஞ்சம் கெடுத்து விட்டுரும். இப்போ நம்ம வேலை சொல்கிறோம், அல்லது வேலை செய்கிறதுக்கு நம்ம ஆள்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம டீல் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும். அதே மாதிரி நம்மளே லேபர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா மிஷினரிக்கிட்ட பொறுமையாக இருக்கணும். அப்போ நம்ம இயக்கக்கூடிய எந்திரங்களாகட்டும், நம்மளுடைய இதாகட்டும் கவனக்குறைவு இல்லாமல் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது, அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சில பேருக்கு இடமாற்றம் நடக்கிறதுக்கு இந்த 2 கிரகமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது வீடு மாறுறதாகவும் இருக்கலாம், ஃபீல்டு மாறுறதாகவும் இருக்கலாம், தொழில் ஸ்தானம் இடத்த மாற்றிக்கிறதாகவும் இருக்கலாம். அது மாதிரி இந்த 2 கிரகம் 15 நாளில் வேலை செய்யும். அதனால்
சனின்னு சொல்லி நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது குருசாரம் பெற்றிருக்கு. செவ்வாய்ன்னு சொல்லி நாம் வந்து பெருமைப்பட்டுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு வீடு வாங்கிறதோ, இடம் வாங்கிறதோ, ஒரு வாகனம் வாங்கிறதோ அதை வந்து பிளான் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதை நடக்கிறதுக்கு தடை பண்ணுறது செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி குருவாக இருக்கும். அப்போ இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் நமக்கு முக்கியமாக படுது. அதனால் ரொட்டீன் ஒர்க்ஸில் பண்ணுங்கள். புது விஷயங்களில் தலையிட வேண்டாம். உறவுகள் சார்ந்த வகையிலையும் நாம் வந்து நார்மலாக இருக்கும். பட் வந்து சின்ன சின்ன சலனங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பகை உணர்வுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எதேச்சையாக பேசுவோம், அல்லது ஒரு விளையாட்டுத்தனமாக கூட நம்ம ஒரு பதிவு பண்ணுவோம். ஆனால் அது வந்து வினையாயிடும். அது வந்து எதிர்ப்பாளர்கள் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து பகைமை குணத்தோடு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி செவ்வாய் கொடுக்கும். செவ்வாய் சனி பிரளய காலம், அதாவது பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், இதுக்கெல்லாம் காரணமான கிரகங்கள். நம்மளுடைய தனி மனித ஜாதகத்தில் அதுவும் மீன லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி லாபாதிபதி விரையாதிபதி, செவ்வாய் தனாதிபதி பாக்கியாதிபதி. அப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. ஆனால் அந்த கனெக்டிவிட்டிக்கு காரணமான குரு கிரகம் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போயிடுது. அதனால் இதை என்ன சொல்கிறோம், ஒரு மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உற்பத்திக்கு கொஞ்சம் தடை இருக்குது. அப்போ வந்து இடம் விற்கிறவங்களுக்கு சீக்கிரம் வேலையாகும், இடம் வாங்குறவங்களுக்கு முடியாது. அல்லது ஒரு இடம் வாங்குறதோ வாகனம் வாங்குறதுலையோ தடை ஏற்பட்டுரும். நினச்ச டேட்டுக்கு வாங்கலைன்னா அது தடை தான். ஸோ இது மாதிரி சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இந்த செவ்வாய் சனியை முறையாக பயன்படுத்துங்க. இது எல்லாருக்குமே எப்போ நடக்கும்னா, சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சுச்சமோ நடந்தால் மட்டும்தான் இந்த பலனை எடுத்துக்கணும். அது இல்லாதவங்க இது வந்து நட்சத்திர நாட்களில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இப்போ வந்து மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்களில் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு அப்படியே டீல் பண்ணிட்டால் போதும். பேசிக்கலாகவே சனி வந்து தூக்கத்தை கெடுக்கிறவன், அலைச்சலை கொடுக்குறவன், நீண்ட தூர பிரயாணத்தை போக சொல்கிறவன், அல்லது சில பேருக்கு கடன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிவிட்டு வெளியூர் போயிடலான்ட்டு மறைந்து வாழக்கூடிய அமைப்பையும் கொடுக்குறவன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் குரு நம்மளை காப்பாற்றுறாரு. அதே மாதிரி தான் செவ்வாய் ஆசைப்பட்டு பெரிய லெவலில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். இப்படியெல்லாம் திட்டங்களை இந்த 15 நாட்களில் ஒதுக்காமல் ஒரு சேஞ்சு, சும்மா வந்து ஒரு கம்யூனிகேஷன் அல்லது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கிறது, ஒரு இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்டு மட்டும் செய்கிறது. மார்க்கெட்டிங் இருக்குன்னா மார்க்கெட்டிங் கேன்வாஸ் மட்டும் பண்ணுறது. இந்த மாதிரி உற்பத்திக்கு அகென்ஸ்டான சில வேலைகளை மட்டும் இந்த 15 நாட்கள் நடத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.